ஸோ நேத்து நம்ம பார்த்தது வந்து இந்த சிஐடிஆர். ஃபைனலா பார்த்தது வந்து சிஐடிஆர். ஆமா. ஓகே. ஸோ அத பத்தி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல. அது என்ன எத்தனை நம்பர் ஆஃப் 1 மட்டும் தான் அது டிஃபைன் பண்ணுது. அத வச்சு நம்ம சப்நெட்டும் கண்டுபிடிக்கலாம், ஐபியும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் 29 இருந்தாலும் இதுக்கு மீனிங் என்னன்னா 29 + 3 இல்லையா? 29 வந்து 1, 3 வந்து 0. அப்போ 2^3 -2 அப்படின்னா 8 - 2 6 ஐபி தான் பண்ண முடியும் இந்த நெட்வொர்க்ல. ஓகே. ஸோ இந்த கால்குலேஷன் வெரி சிம்பிள் தான். அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப அந்த 3 இப்போ ஒரு 6 ஐபி வந்துச்சுல்ல, அந்த ஐபி என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்சஸ் பார்க்க போறோம். பப்ளிக் ஐபிக்கும், பிரைவேட் ஐபிக்கும். ஓகே. ஸோ பப்ளிக் ஐபி வந்து இன்டர்னலா கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சாரி, பிரைவேட் ஐபி இன்டர்னலா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். பப்ளிக் ஐபி அவுட் சைட்ல இருந்து அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் தான் அவங்க ரிக்குயர்மெண்ட்டை பொறுத்து. பட் பப்ளிக் யூஸ் பண்ற இடத்துல பப்ளிக் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். பிரைவேட் யூஸ் பண்ற இடத்துல பிரைவேட் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 1ல இருந்து 254 வரைக்கும் இருக்கும். சாரி. கரெக்டா? 5 வராது. 5 வந்து அது நெட் மாஸ்க் ஆயிடும். ஓகே. இப்போ இதுல ஒரு 3 சீரிஸ் மட்டும் தான் பிரைவேட்டுக்கு ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. மீதி எல்லாமே அது பப்ளிக் ஐபி தான். ஸோ அந்த பிரைவேட் ஐபியை நம்ம ரிமெம்பர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மற்ற ஐபியை பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றது எல்லாமே பப்ளிக் ஐபி தான். ஸோ அதில் என்னென்ன சீரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல வரும், 172ல வரும், அப்புறம் 192ல வரும். ஓகே. இதை தவிர்த்து வேறு எந்த சீரிஸில் வந்தாலும் அது ஒரு பப்ளிக் ஐபி. ஓகே. இதுலயுமே சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பப்ளிக் ஐபியா வராது. ஓகே. எப்படின்னா, இப்போ 10 அப்படின்னா 10ல ஆரம்பிக்கிற எந்த ஐபியா இருந்தாலும் அது ஒரு பிரைவேட் ஐபியா தான் இருக்கும். ஓகே. எந்த ரேஞ்சா இருந்தாலும் சரி, அது ஒரு பிரைவேட் ஐபியா தான் இருக்கும். ஓகே. பட் 172 அப்படி கிடையாது. 172 பொறுத்தவரைக்கும் 172 இந்த 2வது வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த 2வது வேல்யூ வந்து உங்களுக்கு 16. ஓகே. 16. 3வது வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். 2 172 ஓகே 31 அதுக்கப்புறம் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ இதில் நீங்க வந்து இந்த செகண்ட் டிஜிட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும் அது வந்து பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபி. மீதி எல்லாமே பப்ளிக். எக்ஸாம்பிள் சொல்றேன். 172 25 30 17 பப்ளிக் ஐபியா பிரைவேட் ஐபியா? ஃபர்ஸ்ட் இந்த ஐபி பப்ளிக்கா பிரைவேட்டா? ஹலோ. 25 பப்ளிக். எப்படி பப்ளிக்னு சொல்றீங்க? இந்த ரேஞ்சுக்குள்ள தானே ப்ரோ? அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா அது பிரைவேட் ஐபி. ஒரு பிரைவேட் ஐபி. சாரி, பிரைவேட் ஐபி. ஓகே. ஸோ இப்போ வந்து 172 37 10 2 இது பப்ளிக் ஐபி. ரேஞ்சுக்கு வெளியே. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இந்த ரேஞ்சில் இல்லை. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 72ல தான் ஆரம்பிக்கும், 172ல தான் ஆரம்பிக்கும். பட் இந்த இதை பொறுத்து அது பப்ளிக்கா பிரைவேட்டான்றது மாறிடும். ஓகே. அதான் நேற்று உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் கேட்டேன். அப்புறம் 192ல ஆரம்பிச்சு 168ல இதுக்கு லிமிட்லாம் கிடையாது. 192ல ஆரம்பிச்சு 168 இருந்தா அது பிரைவேட் ஐபி. மீதி எல்லாமே பப்ளிக் ஐபி. எக்ஸாம்பிள் வந்து 192 168 10.5 192 16.10.5 இதுல இந்த ஐபி மட்டும்தான் உங்களுக்கு பிரைவேட், இது உங்களுக்கு பப்ளிக். ஓகே. இந்த 3 ரேஞ்ச் தான் பிரைவேட் ஐபிக்கு வரும். மற்றது எதுவும் வராது.
லாஸ்ட் சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 192, 168 192, 168 ஸ்டார்ட் பண்ற எல்லாமே பிரைவேட். பிரைவேட் ஐபி. ஓகே. அதாவது 192க்கு அப்புறம் 168 இல்லாம வேற நம்பர் வந்தா அது பப்ளிக் ஐபி. ஓகே. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் பப்ளிக் ஐபிக்கும் பிரைவேட் ஐபிக்கும் உள்ள ரேஞ்சஸ். மீதி எது வந்தாலும் இப்போ இப்படி ஒரு ஐபி வருதுன்னா அது பப்ளிக். இப்படி எந்த ஐபி ஆரம்பிச்சாலும் பப்ளிக் தான். ஏன்னா இந்த 50 வந்து நம்ம சீரியஸ்லயே வரல. கரெக்டா? சொல்லதான் பப்ளிக் ஐபியும் பிரைவேட் ஐபியும். இப்போ நான் பிரைவேட் ஐபி ஒரு இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 24 நெட்வொர்க் இல்லையா? 24 என்ன அர்த்தம்? 24 + 8 தானே அர்த்தம் இல்லையா? 24 1 8 0 மொத்தமா உங்களுக்கு 32 வந்துடும். அதாவது டோட்டலா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இல்லையா? இதுல இது 1 இது 0. அப்போ ஃபார்முலா 2^8 நம்பர் ஆஃப் 0 இல்ல? 2^8ன்றப்போ 256 இவ்வளோ ஐபி வரணும். அதை -2 பண்ணும்போது 254 ஐபி நமக்கு வரணும். ஓகே. ஸோ இது நெட்வொர்க். இப்போ நம்ம பிரைவேட் ஐபி நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? அதுல ஏதாவது ஒரு சீரீஸை இந்த 24க்கு எடுத்துக்கணும். ஓகே. இந்த 24 வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 81 81 + 81 + 8 0. இந்த 1ன்றது நெட்வொர்க்கை ரெப்ரசன்ட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 0ன்றது ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஐபியை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே. 24 1 8 0. இப்போ இந்த 24க்கு நம்ம ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணணும். அதாவது நம்மகிட்ட இருக்கிற ஐபி சீரிஸை வச்சு ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம 192 சீரிஸை எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. 192 ரெண்டாவது கண்டிப்பா 168 தான் வரணும். ஏன்னா பிரைவேட் நெட்வொர்க்கு தான் போட போறோம். சரியா? ஓகே. ஸோ நான் 3வது என்ன வேணாலும் வரலாம், 4வது என்ன வேணாலும் வரலாம் அப்படின்னு பிரைவேட் நெட்வொர்க்குக்கு இப்பதான் சொன்னேன். இப்போ இந்த 3வது வேல்யூ என்ன போடலாம் அப்படின்னா நீங்க என்ன நெட்வொர்க் போட போறீங்கன்னா 24 நெட்வொர்க் தான் போட போறீங்க. ஸோ அந்த இடத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 1 இருக்கு. ஓகே. எந்த இடத்துலயும் 0 இல்லை. இந்த சினாரியோக்கு அதாவது உங்க நெட்வொர்க்ல நீங்க இந்த நெட்வொர்க் தான் கிரியேட் பண்ண போறீங்க. /24 தான் கிரியேட் பண்ண போறீங்க 192 வச்சு அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே 1ன்னு வந்துச்சுன்னா 0 to ஓகே 255க்குள்ள நீங்க எந்த நம்பர் வேணாலும் இங்க போட்டுக்கோங்க. யுவர் சாய்ஸ். ஓகே. 0 கூட போட்டுக்கோங்க. யுவர் சாய்ஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு போடுறேன். ஓகே. 10 தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கோங்க. சரியா? அடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னா 0 இருக்கு. எல்லாமே 0 தான் இருக்கு. இந்த காம்பினேஷன்ல வரும்போது மாறும். அது அப்புறம் பார்ப்போம் காம்பினேஷன்ல வரும்போது. ஸோ இப்போ இங்க எல்லாமே 0ன்னு வந்தா இது 0 தான். முடிச்சுட்டு கடைசியில /24 அப்படின்னு போடணும். இதுதான் ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ற விதம். ஓகேவா? 24க்கு ஒரு நெட்வொர்க் உங்களை கிரியேட் பண்ண சொல்றாங்க 192 சீரிஸ்க்குனா இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஆனா அந்த 3வது டிஜிட் உங்க சாய்ஸ் தான். நீங்க 0ல இருந்து 255க்குள்ள எந்த வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவல் குரூப், நெட்வொர்க் குரூப். இதுதான் ஆக்சுவலான ஒரு நெட்வொர்க். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் கவுண்ட்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இப்படிதான் உங்க நெட்வொர்க் இருக்கும். இப்படி நெட்வொர்க் டிஃபைன் பண்ணும்போது உங்க இப்ப புதுசா நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்றோம்னா இந்த நெட்வொர்க் கொடுத்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ஐபி வரும். எப்படி வரும்னு பாருங்க. எப்பவுமே நெட்வொர்க்ல இருந்து தான் ஐபி ஸ்டார்ட் ஆகும். ஸோ 192 168 10.0ன்னு ஆரம்பிக்கும். அடுத்த ஐபி பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட கண்டினியூஸ் தான் 10.1. அப்புறம் பார்த்தீங்கன்னா 192 168 10.2 இப்படியே ஆரம்பிச்சுட்டு எதில் போய் முடியும்னா லாஸ்ட் ஐபி 192 168 10.255 தான். ஓகே. கடைசி ஐபி 255 தான். ஓகே. இப்போ எத்தனை ஐபி வருதுன்னு சொல்லுங்க மொத்தமா? டோட்டல் எத்தனை ஐபி வருது? கவுண்ட் வருது 256. ஏன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 55ல முடியுது. ஸோ 256. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஐபியும் லாஸ்ட் ஐபியும் எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் நம்ம அலோகேட் பண்ண மாட்டோம். ரிசர்வ்டு ஐபி. சரியா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா
நெட்வொர்க் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து பிராட்காஸ்ட் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதனால இந்த ஐபிய நம்ம எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் அசைன் பண்ண முடியாது. அப்ப இந்த 2 ஐபிய நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது 254 ஐபி நமக்கு கிடைக்கும். இப்போ இதுவும் மேட்ச் ஆயிருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ இந்த ஐபி கான்செப்ட்ல வந்து ம். இது ஐபிஎஸ் வந்து கிளாஸா பிரிப்பாங்க இல்ல ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஏ கிளாஸ், பி கிளாஸ் அது எதுக்கு பிரிப்பாங்க அப்படி? அது வந்து ஏ கிளாஸ்ன்றது ரொம்ப பெரிய நெட்வொர்க். உங்களுக்கு ஏல வேணுமா, பில வேணுமா, சில வேணுமான்றத டிஃபைன் பண்றதுக்காக. சின்றது 250 இது வந்து சி கிளாஸ்ல வரும். ஏன்னா 24. 24க்கு மேல போயிருச்சு அப்படின்னா, பி கிளாஸ்ல வரும். 16 வரைக்கும். அதாவது 23, 22, 21, 20, 16 வரைக்கும் பி கிளாஸ்ல வரும். அதுல மேக்ஸிமம் ஐபி வந்து உங்களுக்கு 65,000. அதுக்கு மேலயும் வேணும்னா ஏ கிளாஸ்க்கு போணும். அது 15, 14 அப் டூ 8 வரைக்கும். நேத்து பார்த்தாலும் 1 crore ஐபி. அது ஏ கிளாஸ் கீழ வரும். வேற? சார் எனக்கு இந்த சேம் ஐபி வந்து வேற யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க சார்? வேற விர்ச்சுவல் மிஷின் வேற யாராச்சும் அது ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா நம்மளுக்கு? அதாவது நீங்க நெட்வொர்க்க சூஸ் பண்ணும்போது வித்தின் தி நெட்வொர்க் இல்லையா? வித்தின் தி நெட்வொர்க்குள்ளனா நீங்க அசைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஐபி அலோகேட் ஆயிருக்கான்றத வெரிஃபை பண்ணணும். ஓகே. நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அலோகேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஐபி அதாவது அந்தந்த நெட்வொர்க் டிவைஸ் வந்து ஃப்ரீ ஐபி எல்லாம் லிஸ்ட் பண்ணிரும். ஓகே. நம்ம கிரியேட் பண்ற முன்னாடியே நம்மளுக்கு லிஸ்ட் அது லிஸ்ட் பண்ணிரும். இந்த ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மட்டும் தானே கிரியேட் பண்ணியிருப்போம். அடுத்து தானே விஎம்ஏ கிரியேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எதெல்லாம் யூஸ் ஆயிருக்குன்றத அது டிஃபைன் பண்ணிக்கும். ஏடபிள்யூஎஸ்ல வந்து டைனமிக் ஐபி தான். நீங்க வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஃப்ரீயா இருக்கிற ஐபி எடுத்துக்கும். சரி சார். ஓகே ஓகே. நம்மலாம் அலோகேட் பண்ணணும். நம்ம ஃப்ரீ டிஃபைன் பண்ணணும்னு கேட்டா அது ஃப்ரீயா இருக்குது அது நம்ம வெரிஃபை பண்ணணும். எது ஃப்ரீயா இருக்குன்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே ஓகே. இல்லைன்னா கான்ஃப்ளிக்ட் ஆயிடும். ஓகே. ஹாப்பி கான்ஃப்ளிக்ட். ஓகே. ஸோ இதே தான் நான் அடுத்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். 29. ஓகே. 29க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 29னா உங்களுக்கு என்ன வரும்? 29 + 3. ஸோ இங்க 81 + 81 + 81 24 வருமா? அப்புறம் 24க்கு அப்புறம் 5 1 வரும். 3 0 வரும். இல்லையா? கரெக்ட் தானே? 29 + 3. ஓகே. இப்போ இதுல ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 2^3 வந்து 8. -2 6 ஐபி வரணும். ஸோ இத 192 சீரிஸ் வச்சு தான் பண்ண போறோம். மோஸ்ட்லி 24 நெட்வொர்க் எல்லாமே 192 சீரிஸ் எடுப்போம். ஓகே. 168 3வது வேல்யூ இங்க எல்லாமேன்றதுனால உங்க சாய்ஸ் தான். என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கங்க. 11, 12, 20, 25, 30, 240 எது வேணாலும் போட்டுக்கோங்க. பட் இங்க லாஸ்ட் டைம் எல்லாமே 0வா இருந்துச்சு. அதனால 0 போட்டோம். ஓகே. பட் இங்க பாருங்க இங்க காம்பினேஷன்ல இருக்கு. காம்பினேஷன்ல இருக்கும்போது இந்த இடத்துல 0 போட முடியாது. ஓகே. அப்ப என்ன வரணும்? 5 1க்கு என்ன வேல்யூ அத போடணும். 1 2 3 4 5. இதுக்கு 128 வரும். அடுத்ததுக்கு 64, அப்புறம் 32, அப்புறம் 16, அப்புறம் 8. 1 2 3 4 5. 1 2 3 4 5. அப்போ 192, 224, 248. அப்போ உங்க நெட்வொர்க் இப்படி எழுதணும். எதுக்கு? 29. ஓகே. ஸோ 24 யூஸ் பண்ணப்போ இங்க எல்லாமே 0வா இருந்துச்சு. எல்லாமே 0வா இருந்தா நீங்க அந்த இடத்துல 0 தான் போடணும். எல்லாமே 1ஆ இருந்தா எந்த நம்பர் வேணாலும் போடலாம். பட் 0வும் 1ம் காம்பினேஷன்ல இருக்கும்போது அந்த 1க்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவ மட்டும் தான் நீங்க போடணும். ஓகே. ஸோ இதுதான் இந்த நெட்வொர்க். இப்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 192 168 20.240 248 ஃபர்ஸ்ட் ஐபி 249 250
251, 252, 253, 254 and 255. இதுல இந்த ஐபியும் இந்த ஐபியும் ரிசர்வ்ட் ஆயிடும். மீதி இருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6 ஐபி மேட்ச் ஆகும். ஓகே, இல்ல டவுட் இருக்கா? சார் அந்த 248 சொன்னீங்களா, அது கால்குலேட் பண்ணி இது பண்றது கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இந்த இந்த 5 அஞ்சு 1 digit. அப்படியே போட்டு கால்குலேட் போட்டுடணும். ஓகே, ரிமைனிங் இருக்கிறது அப்படியே நம்ம எழுத வேண்டியதான். அவ்வளவுதான். அப்படியே கீழே அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே எழுத வேண்டியதுதான். ஓகே சார். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் 16க்கு எழுதுறேன். ஓகே, 16க்கு எப்பயுமே 172 சீரிஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ 81 + 81 + 80 + 80. இதுல வந்து 16 + 16 அப்போ 2 பவர் 16 வந்து 65,536 வரும். சரியா? இப்போ இதுக்கு நான் 172 சீரிஸ் எடுக்கலாம், 10 சீரிஸ் எடுக்கலாம். உங்க சாய்ஸ் தான். இப்போ வந்து 172 எடுத்தேன்னா 2வது வேல்யூ இங்க என்ன வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பிரைவேட் ஐபிக்கு ஒரு சில ரேஞ்சஸ் இருக்கிறதுனால அந்த வேல்யூவை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு 16 போடுறோம். 17, 18 அப் டு 31 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க 0 தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதான் எல்லாமே 0வா இருந்தா நீங்க 0வா தான் போடணும். இங்கேயும் 0 தான் போடணும். நெட்வொர்க் வந்து 16. ஓகே, இதான் 16 நெட்வொர்க்கோட நெட்வொர்க் அட்ரஸ் இல்லையா? இப்போ இப்படி ஆரம்பிக்கும் போது உங்க ஃபர்ஸ்ட் ஐபி என்னவா ஆரம்பிக்கும்னா 172 13 சாரி 172 16 00ல ஆரம்பிக்குமா? 16 0.1ல ஆரம்பிக்குமா? இப்படியே ஆரம்பிச்சுட்டு 16 0.255ல ஆரம்பிச்சிடும். 256 ஐபி வருது. இப்போ அடுத்த ஐபி எப்படி வரும்? 16.1. அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இது மட்டும்தான் 0வா இருந்துச்சு. அதோட முடிச்சிடணும். பட் இங்கேயும் இது 16 நெட்வொர்க், இங்கேயும் 0 வந்துடுறதுனால ஒரு ரேஞ்ச் முடிஞ்சு அடுத்த ரேஞ்ச் இங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் 172 16 சாரி 1.0ன்னு ஆரம்பிக்கும். அது அப்படி 1.255 அப்புறம் 2.0 ஆரம்பிச்சு 2.255ல முடியும். அப்படியே என்னவாகும்னா 255.0 முடிஞ்சு 255. அப்போ ஒரு செட்டுக்கு 256 ஐபி வரும். அதே மாதிரி 256 செட் வரும். அப்போ 256 இன்ட்டு 256 இதே தான் வரும் கல்குலேஷன். இது பெரிய நெட்வொர்க்ல இப்ப நிறைய ஐபி வரும். 65,000 ஐபி வரணும்ல. அப்போ 1.0 ஆரம்பிச்சு 1.0 2.0 3.0 4.0 அப்படியே கண்டினியூ ஆகி லாஸ்ட் ஐபி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி வந்து இது, லாஸ்ட் ஐபி வந்து இது கிடையாது. லாஸ்ட் ஐபி வந்து 172 16 255.255 இதுதான் லாஸ்ட் ஐபி. ஓகே, அது லாஸ்ட் ஐபி கிடையாது. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சார் இது இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜீரோஸ் இருந்தா மட்டும்தான் கரெக்ட்டுங்களா? நம்ம இஷ்டத்துக்கு போட முடியும். கரெக்ட். ஓகே சார். இந்த மிடில் ஆர்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா இல்ல ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுமா? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க மிடில் ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி உள்ளது யூஸ் பண்ணத்தானே இருக்கு. நம்மகிட்ட 10 சாக்லேட் இருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடலாம். 5ல இருந்து எடுத்து சாப்பிடலாம். பட் ஃபர்ஸ்ட் 5 இருக்க தானே செய்யும். இருக்கும். பட் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தானே? யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஐபில எந்த ஐபி எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம். நீங்க எப்படின்னா இந்த ஐபி ஆர்டர் படி தான் எடுக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஓகே சார். ரேண்டம் பிக் தான். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்நெட். ஓகே, சப்நெட்னா இதை இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை வச்சுட்டு இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது வந்து 192 168 10.0 இது நம்மளோட நெட்வொர்க் இல்லையா?
இந்த நெட்வொர்க்கு 192 எப்படி ஆரம்பிக்குதுன்னா நமக்கு 68 10.0ல ஆரம்பிச்சு ஸோ அப்படியே 192 168 10.255 இப்படிதான் முடியுது. இதுதான் நம்ம நெட்வொர்க். ஓகே. இப்போ இந்த நெட்வொர்க்ல AWS பொறுத்தவரை AWSன்னு கிடையாது. ஈவன் AWS இருக்கலாம், GCP, Azure இந்த மூணுமே நெட்வொர்க்கை டைரக்டா என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதை பார்ட்டிஷன் பண்ணி தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை எப்படி பார்ட்டிஷன் பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் சப்நெட். ஓகே. சப்நெட்னா என்னன்னா டிவிஷன் ஆஃப் நெட்வொர்க். உங்க நெட்வொர்க்கை 2, 3, 4 அப்படின்னு பிரிச்சு யூஸ் பண்ண போறோம். ஒரே நெட்வொர்க்கை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்றதா இருந்தாலும் சேம் நெட்வொர்க்கை சப்நெட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எப்படி டிவைட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு வீடு இருக்குன்னா அதுல நிறைய பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம். மேபி செப்பரேட் ரீசன் இருக்கும். ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் இல்லை பெட்ரூம் கிச்சன் அப்படி நிறையா நமக்கு என்ன இருக்குல்ல, அதே மாதிரி ஒரே நெட்வொர்க்குள்ள நமக்கு டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரே நெட்வொர்க்குள்ள ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு சப்நெட்டும் ஸ்டேஜிங்க்கு ஒரு சப்நெட்டும் நம்ம உள்ளுக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கலாம், பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கிளாஷ் ஆகாதுன்றது ரெண்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா வச்சுக்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் வந்தா ப்ரொடக்ஷன், இந்த நெட்வொர்க்குள்ள இந்த சப்நெட் வந்தா ப்ரொடக்ஷன், இது வந்தா ஸ்டேஜிங் அப்படின்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். QAக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம், பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சப்நெட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு, ஒரு சப்நெட் பேக் அண்ட் அப்ளிகேஷனுக்கு, ஒரு ஃப்ரண்ட் இன்னொன்று வந்து வேற ஏதாவது பர்பஸ்க்காகவோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படி சப்நெட்டை பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த ஒரு சப்நெட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சப்நெட்ன்றது ஒன்றும் இல்லை, உங்க நெட்வொர்க்கை டிவைட் பண்ணி யூஸ் பண்றது, டிவிஷன் ஆஃப் நெட்வொர்க். இப்போ இதுதான் என்னுடைய நெட்வொர்க்னா இது எப்படி டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்த ஐபி வந்து 256 இல்லையா? இந்த 256 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை வரும்னு பார்த்துக்கோங்க, 128. அப்போ ஒரு சப்நெட் 128, இன்னொரு சப்நெட் 128, அவ்வளவுதான். அப்போ 0 to 255 ஒரே நெட்வொர்க். இது ரெண்டா பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, $127. ஓகே. அப்புறம் 192 168 10.128. நல்லா பாருங்க. இப்போ ஒரு நெட்வொர்க் ரெண்டா பிரிச்சா இந்த மாதிரி பிரியும். இது வந்து சப்நெட் 1 நெட்வொர்க்குள்ள இருக்கிற இது ஒரு சப்நெட் 1, இது சப்நெட் 2. இதுதானே ஒரு 1ல இருந்து 10, 0ல இருந்து 12ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா 12, 0ல இருந்து 11ன்னு வச்சுக்கலாமா? 0ல இருந்து 11ன்னு இருக்குன்னா மொத்த வேல்யூ 12 இல்லையா? இதை ரெண்டும் எப்படி பிரிப்பீங்க? 0 to 5, 6 to 11, கரெக்டா? அதான ரெண்டா பிரிக்கிறது. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்த வேல்யூ 12. இது ரெண்டா பிரிக்க சொன்னா இப்படிதான் பிரிக்கணும். மேல 6 இருக்கும், கீழே 6 இருக்கும். அதேதான் 0ல இருந்து 285 நீங்க ரெண்டா பிரிக்கணும் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் 128 அப்புறம் 128. ஃபர்ஸ்ட் 128ன்றது 0ல இருந்து 127 வரைக்கும். அடுத்தது ஆரம்பிக்கிறது வந்து 128ல ஆரம்பிச்சு லாஸ்ட் ஐபியோட முடிஞ்சிடும். ரெண்டுக்குமே கவுண்ட் சேமா தான் இருக்கும். புரியுதா இது டிவைட் பண்றது? இந்த டிவிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலா பண்றதா இல்ல நம்ம பண்ணிக்கலாமா? மேனுவலாவும் பண்ணிக்கலாமா? நம்ம பண்ணணும். நம்ம பண்ணணும். ஸோ நம்ம பண்ணும்போது இப்படி 2ஆ மட்டும் தான் பிரியுமா? இல்ல 3ஆ பிரியறதுக்கு வாய்ப்பு? 4ஆ பிரிக்கலாம், 8ஆ பிரிக்கலாம், 16ஆ பிரிக்கலாம். நான் சொல்றது இந்த ரேஞ்சுக்குள்ள 255 ரேஞ்சுக்குள்ள நம்மளால 4ஆ பிரிக்க முடியுமா? 8ஆ பிரிக்க முடியுமா? எப்படி வரும்னா 0ல இருந்து 63 ஒரு நெட்வொர்க்கும், 64ல இருந்து 127 வரைக்கும் ஒரு நெட்வொர்க்கும், 128ல இருந்து 191 90 வரைக்கும்,
191ல இருந்து 255 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வரும். ஓகே. நாலா ஸோ பிரிக்கும்போது ஸோ அது பாசிபிள். நம்ம பிரிக்கலாம். எப்படி வேணாலும் பிரிக்கலாம். பிரிச்சுக்கலாம். நீங்க அப்புறம் மறுபடியும் 0 to 31 அப்படியும் பிரிக்கலாம். நம்பர் ஆஃப் சப்நெட் கூடும். ஓகே. இப்ப புரியுது. நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ட 2ஆ பிரிச்சீங்கன்னா, ஒரு ரூமுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். 2ஆ பிரிக்கும்போது. அதே 4ஆ பிரிக்கும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரூம் கூடும். ம். ஆனா அந்த ரூமோட ஸ்பேசியஸ் குறையும். ஓகே. ஏன்னா 2ஆ பிரிக்கும்போது 500 கிடைச்சது. 4ஆ பிரிக்கும்போது ஒரு ரூமுக்கு 250 தான் கிடைக்கும். கிடைக்கும். இப்ப இத 2ஆ பிரிக்கும்போது ஒரு சப்நெட்டுக்கு நமக்கு 128 ஐபி கிடைச்சிருக்கு. புரியுது. அதே 4ஆ பிரிச்சா உங்களுக்கு ஒரு சப்நெட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 64 தான் கிடைக்கும். ஆனா டோட்டல் கவுண்ட் சேம் தான். ஓகே. ஏன்னா நம்பர் ஆஃப் சப்நெட் கூட அந்த ஒவ்வொரு சப்நெட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஐபி குறைஞ்சிட்டு வரும். நம்மட்ட இருக்கிறது அப்படித்தானே. நம்ம நெறைய பொருள் வச்சிருக்கோம்னா, அத 2ஆ பிரிக்கும்போது அதுவே பாதி வரும். அத 4ஆ பிரிக்கும்போது இன்னும் கம்மியா தான் கிடைக்கும். கம்மியா தான் வரும். ஓகே. டோட்டல் கவுண்ட்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகே. இது ரியல் டைம் சினாரியோல எங்க கம்பெனில இப்ப பெர்மிஷன் குடுப்பாங்க. சில யூசர்ஸ்க்கு மட்டும். சில ஓகே. வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு. இது ஆ. இது இது அந்த மாதிரி பிரிச்சு தானே குடுப்பாங்க. கண்டிப்பா பிரிச்சு தான் குடுப்பாங்க. ஓகே. ஸோ சப்நெட் 1ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த URL ஆக்சஸ் குடுக்குறோம். சப்நெட் 2ல இருக்கிறவங்கலாம் அதில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இப்படி குடுப்பாங்க. இது கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அத வந்து நெட்வொர்க் லெவல்ல குடுப்பாங்க. AWSலயுமே NACLன்னு ஒரு கான்செப்ட் வரும். ஓகே. நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இங்க யார அலோ பண்ணணும், யார பிளாக் பண்ணணும்ன்றத இங்க நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. NACL. அதுக்கு நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். புரியுது. சப்நெட்னா என்ன? அத எப்படி டிவைட் பண்றாங்க? எப்படி அது வொர்க் ஆகுதுன்றத கான்செப்ட் தெரியும். டைரக்ட்டா நான் போய் உங்களுக்கு NACLனா இப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும். கண்டிப்பா. அவ்வளவுதான். சரியா? இது வந்து ஆனா பாருங்க, சப்நெட்டையும் ஒரு நெட்வொர்க் ஐடென்டிட்டியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது இது வந்து நெட்வொர்க்கோட சிஐடிஆர். அப்ப சப்நெட்டுக்கு என்ன சிஐடிஆர் வரும்னு பார்த்தீங்கன்னா, 256க்கு 24. இப்ப 128க்குன்னா என்ன சிஐடிஆர் வரும்னு நினைக்கிறீங்க? 128. சொல்றேன். இப்ப என்னன்னா, இது 128 அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் 3மே வந்து ஃபிக்ஸ்ட் இல்லையா? 81 81 81 இல்லையா? 24 ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த 128ன்றது எந்த இடத்துல ஒண்ணா இருக்கும்? 5வது டிஜிட்ல சரி 4வது காலம்ல உங்களுக்கு இப்படி இருக்குமா? 1 இப்படித்தானே இருக்கும். இது எந்த இடத்துல இந்த 128ன்றது வரும்? நான் ஒரு ஆர்டரா எழுதிட்டே இருப்பேன் எப்பயும். இப்பயும் எழுதுறேன் வேணா. 128 64 32 64 சாரி. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வருமா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல மட்டும் தானே வரும். ஆமா. அப்ப ஆல்ரெடி 24 + 1 25 இல்லையா? இந்த சப்நெட்டுக்கு பேர் வந்து 25 /25 /25. இதத்தான் எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து மேனுவலா டிவைட் பண்ணியாச்சு. பட் எப்படி இந்த சிஐடிஆர் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ உங்க சிஐடிஆர் எப்பவுமே இந்த வேல்யூக்கு 24 பெரிய நெட்வொர்க்கா? 25 பெரிய நெட்வொர்க்கா? சரி இப்படி கேட்போம். 24 பெரிய நெட்வொர்க்கா? 16 பெரிய நெட்வொர்க்கா? 16. 16. 16ல தான் 65,000 ஐபி வரும். 24ல 256 ஐபி தான் வரும். கீழ இருக்க அந்த ரோ படி 16 தான் பெருசு. கரெக்ட். 16 தான் பெருசு. ஏன்னா நெட்வொர்க் படி அந்த நெட்வொர்க் வேல்யூ பெருசாயிட்டே இருக்கும்போது ஐபி சிறுசாயிட்டே வரும். ஓகே. சரி இப்போ இந்த கதைக்கு வரலாம். சப்நெட்டுக்கு வரலாம். இந்த சப்நெட்ட பொறுத்தவரைக்கும் எப்படி பண்றதுன்னு பாருங்க. சிம்பிள் தான். 192.168 10.0.24 இருக்கு. ஓகே. உங்க சப்நெட் எப்பயுமே எப்படி பிரியும்னா, உங்க நெட்வொர்க்குக்கு அடுத்த வேல்யூல இருந்து பிரியும். அதாவது 25ஆ பிரியலாம். 26, 27, 28 அப்படின்ட்டு பிரிஞ்சுட்டே போகும். ஓகே. அடுத்த வேல்யூல இருந்து. ஓகே.
இப்ப நான் 25ல நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. 25 இதோட நம்பர் ஆஃப் 1 என்னன்னா 81 81 81 பிளஸ் இதுதான் இதோட வேல்யூ. கரெக்ட்டா? நம்பர் ஆஃப் 1. இப்ப பாருங்க எப்பவுமே நெட்வொர்க் டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவுமே இதையே ஸ்டார்ட் பண்றேன். 68 10.0/25 போடணும். சரியா? டிவைட் பண்ண போறோம். அதனால 5 போடணும். இது ஒரு நெட்வொர்க். 2வது நெட்வொர்க் எப்படி வரும் அப்படின்னா, இங்க என்ன வேல்யூ இருக்கு? 1. அந்த 1ஓட வேல்யூ என்ன? 128. 128 இல்லையா? அப்போ இப்படிதான் வரும். 192 168 10.128/25 இதுதான் 24 டிவைட் பண்ணா கிடைக்கிற சப்நெட்ஸ். அப்படியே உங்களுக்கு 26க்கும் சொல்லிடுறேன். 26க்கு எத்தனை 1 வரும்? இங்க 26க்கு வந்து 2 2 1 வரும் இல்லையா? 81 81 81 11 மீதி இருக்கிறதெல்லாம் 0 0 இல்லையா? இப்ப இங்க 2 1 வரும். இந்த 2வது 1ஓட வேல்யூ என்ன? 64 அவ்வளவுதான். 64 64 டிவைட் பண்ணோம். 192 168 10.0/26 192 168 10.64 26 192 168 64 plus 64 வந்து 128 அப்புறம் 192 168 10.128 plus 64 வந்து 192 டாட் அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல போகாது. ஏன்னா அதுக்கு மேல 64 கூட்டினீங்கன்னா 256ன்னு வரும். 256ன்னு ஒரு வேல்யூவே கிடையாது. நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சோ 25ஆ பிரிச்சீங்கன்னா 2ஆ பிரியும். 26ஆ பிரிச்சீங்கன்னா 4ஆ பிரியும். 25ஆ பிரிக்கும்போது 128 128ஆ டிவைட் ஆகும். அதே 26ஆ பிரிக்கும்போது 64 64ஆ டிவைட் ஆகும். நீங்க இங்க இருக்கிற 1 வச்சு நீங்க சரி பார்த்துக்கலாம். சோ இந்த 1 இங்க இருக்கிற 1 இங்க இருக்கிற அந்த 2 1ல லிஸ்ட் அந்த கடைசியில இருக்கிற 1 மட்டும் நீங்க எடுத்துக்கணும். சோ அப்போ இந்த 1ன்றதுனால இங்க 128ஆ டிவைட் ஆகுது. இங்க இதுன்றதுனால 64ஆ டிவைட் ஆகுது. இப்ப இத உங்களால 27க்கு டிவைட் பண்ணி பார்க்க முடியுமா? 27ஆ இருந்தா எப்படி டிவைட் ஆகும்? 32 அவ்வளவுதான். 0 32 64 64 பிளஸ் 32 96 அந்த மாதிரி பிரிஞ்சுட்டே போகும். அப்ப 8 சப்நெட் கிடைக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிருச்சா? ஓகே. ரோஷன், பிரசாந்த், மணி மணிங்க பாருங்க. முரளி. புரிஞ்சுக்கிறோம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க டிவைட் பண்ணுங்க. சரியா? 172.31.0.0/16 சரியா? இதை எனக்கு 20க்கு எனக்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். 20க்கு ப்ரோ இது அப்ளிகபிள் பிரைவேட் நெட்வொர்க் உங்ககிட்ட தானே? பப்ளிக்கா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் காமன் தான். இது பிரைவேட் நெட்வொர்க் தானே? அதான் கேட்டேன். பட் இது காமன் ஃபார் எனி நெட்வொர்க். ஓகே. நம்ம ஏன் பிரைவேட்டை ஃபோக்கஸ் பண்றோம்னா AWS ஃபுல்லாமே நம்ம பிரைவேட் ஐபி தான் வரும். பப்ளிக் ஐபி AWS கொடுத்துரும். ஓகே. நம்ம எந்த ஒரு பப்ளிக் ஐபி மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி. பிரைவேட் ஐபி நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். சரி 20க்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும் சொல்லிருங்க. 8 1 12 12 8 8 16 அப்புறம் எத்தனை ஜீரோ வரும்? 12 0 வரும். இல்ல 1 1 ஓகே. அப்போ 1 2 3 4 மீதி இருக்கிற 4 0 அப்புறம் 8 0
80. ஓகே. இப்போ சொல்லுங்க எப்படி டிவைட் ஆகும்? எப்படி போடணும்? 20க்கு. ஃபர்ஸ்ட் நான் இப்படி போட்டுக்கிறேன். 172 31 0 0 20 ஆயிரும் இல்லையா? அடுத்த நெட்வொர்க் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை 1 இருக்கு? 21 0.21 ஆரம்பிக்கும். 0.21 இல்ல அடுத்த சப்நெட் இது சப்நெட் 1 இல்லையா? ஓகே. சப்நெட் 2 எப்படி இருக்கும்? மொத்தம் எத்தனை 1 இருக்கு சொல்லுங்க? 4 மொத்தம். 4வது 1ஓட வேல்யூ என்ன? அவ்வளவுதான். இதோட 16. வேல்யூ என்ன? 16. இப்போ எப்படி வரும்? 0.16 172 31.16 31.16 இல்ல 16 .0/20 சி உங்க 1 வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ல இந்த இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் ஆஃப் ஒன்ஸ் வந்து இங்க நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடக்கிறது இங்க நடக்குது. 3வதுல நடக்குது. இப்போ எந்த இடத்துல அந்த 1 மாறுதோ அந்த காலத்துல தான் நீங்க வேல்யூ என்ன செய்யணும்? போடணும். ஓகேவா? மதிப்பு அடிச்சு விட்டேன். ஆனா இல்ல அது மாறுன்னு தெரியும். ஆனா எங்க மாறுன்னு தெரியல. குத்துமதிப்பு அடிச்சு விட்டேன். ஓகே. சோ இதுதான் முக்கியம். இது எங்க 3வது இடத்துல இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம்? இந்த 16 இங்க வருது. ஓகே. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பொறுத்தவரைக்கும் 24 16 மேல போயிருச்சுன்னா 16 17 18 ஓகே 23 24 அண்ட் மேல வந்துருச்சுனாலே 24 அண்ட் எபோவ் இங்க வந்துரும். ஓகே. 16 அண்ட் எபோவ் இங்க வந்துரும். 8 அண்ட் எபோவ் இங்க வந்துரும். சோ அதனால இந்த வேல்யூ இங்க வரும். இப்ப அடுத்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஈஸி தானே. அப்படியே என்ன செஞ்சிடலாம்? ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்நெட் 3 வந்து 172 31 32 இல்லையா? அப்படியே 16 ஆட் பண்ணிட்டே போகணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி எத்தனை வரும்னு பாத்தீங்கன்னா 16 சப்நெட் வரும். அது எப்படி 16 சொல்றேன் அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் என்ன? நெட்வொர்க்கோட சிஐடிஆர் என்ன? ஆக்சுவலா 16 சரியா? சிஐடிஆர் என்னது? 20. இது ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரெண்ட்? வேல்யூ நம்பர்ஸ் 4. அப்போ 2/4 16 சப்நெட் வரும். உங்க நம்பர் ஆஃப் சப்நெட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப 24 தான் உங்க நெட்வொர்க்னா 25ல எத்தனை வரும்? 1. நல்லா யோசிச்சு பாருங்க. பவர் 4 2 பவர் நம்பர்ஸ். ஓகே. 2. அப்ப 2 சப்நெட் வந்துச்சா? 0 128 வந்துச்சா? 26 பண்ணும்போது எத்தனை சப்நெட் வரும்? 24. அவ்வளவுதான். 4 சப்நெட் வந்துச்சா? 0ல முடிஞ்சு 0ல ஆரம்பிச்சு 64 128 192 எண்டாச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் சப்நெட் நம்பர் ஆஃப் சப்நெட் கண்டுபிடிக்கிறது இது ஒரு சின்ன ஃபார்முலா. இது 27ன்னு போகும்போது 8 சப்நெட் வரும். 27ல பிரிச்சீங்கன்னா 8 சப்நெட் வரும். ஏன்னா 32 பிரியும். இது நம்பர் ஆஃப் சப்நெட் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ஃபார்முலா அவ்வளவுதான். எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வரும் சிஐடிஆர்ல இருந்து. ஆர்கிடெக்ட் எக்ஸாம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகே. அது உங்களுக்கு நேரம் 500 கொஸ்டின்ல காம்பினேஷன்ல தான் வரும். அந்த 500 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு சில கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். ஓகே. சோ அவ்வளவுதான் சப்நெட். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தா கேளுங்க.
சப்நெட்டே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? இந்த ரேஞ்சுக்குள்ளார எனக்கு வேணும். ஒரு சப் ரேஞ்ச் நம்ம வந்து 16 பிடிக்கிறோம், 4 பிடிக்கிறோம்ல, அது மாதிரி இல்லாம எனக்கு எனக்கு வந்து கஸ்டமைஸ் ரேஞ்ச் வந்து பண்ண முடியுமா? பிரிக்க முடியாது. முடியாது. அப்படி பிரிக்க முடியாது. ஐபின்றதுனால வந்து இன்டர்நெட் புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படின்னாலே ரூல். ரூல்ஸ் ஆல்ரெடி அவங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே. ஸோ யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற ஐபிஸ் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இங்கே இருக்கும். தான் இருக்கும். ஒண்ணும் Correct. செய்ய முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. ம், ம். இன்னொரு சப்நெட் கொடுக்கணும்னா கூட கொடுக்க முடியாது. முடியாது. ம். ஒன்ஸ் அத பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். நீங்க அத அதுக்கு எக்ஸ்டெண்ட் மேலே பண்ணா இடிக்கணும். ஆமா, ஆமா. இங்க வந்து இடிக்கணும்ன்ற பேருக்கு பதிலா டெலீட் பண்ணணும். டெலிட் பண்ணணும். 2 ரீஸ்ட்ரக்சர். சப் அவ்வளவுதான். ஓகே. ஓகே. சோ இதுல யார்ட்ட AWS அக்கவுண்ட் இருக்கு? நான் வச்சிருந்தேன். ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஏன்டா நானும் வச்சிருந்தேன் ப்ரோ. இப்ப அது ஃப்ரீ இது Suspend முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணல, லாகின் பண்ணேன், அப்புறம் ஒரு டைம் பார்த்தேன், அதோட சரி. ஓகே, சரி. சோ அதை நம்ம லாகின் பண்ணணும் இன்னைக்கு. நான் அதுல என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். நம்ம இல்லாதவங்க இன்னைக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம AWS ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு பண்ணனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நேரத்தே சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ எல்லாருக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியும். ஐ திங்க் நாட் ரிக்வயர்ட் ஐ கெஸ். சொல்லணுமா? AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. திருப்பி சொல்லிருங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணிருப்பேன். ஓகே. கிரியேட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயில் ஐடியும் உங்களோட ஓடிபியும் கேட்கும். மெயிலோட ஓடிபி கேட்கும். ரெண்டாவது உங்க பர்சனல் இன்ஃபோ அது கேட்கும். பர்சனல் அக்கௌண்டா கார்பரேட் அக்கௌண்டான்னு நீங்க பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்து உங்க இன்ஃபர்மேஷனை கொடுங்க. சரியா? மூணாவது உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா கேட்கும். இதுல மோஸ்டா என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்க அக்கௌண்ட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் சம்டைம்ஸ் எனேபிள் ஆகாம இருக்கலாம். ஓகே. அந்த கேஸ்ல உங்களுக்கு ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஓகே. நீங்க அத மட்டும் இன்டர்னல் நேஷனல் வந்து நம்ம வந்து இந்த ஐசிசி வந்து இதுலயே ஆக்டிவ் பண்ணலாம். ஐசிசி அக்கவுண்ட்ஸ் இருந்தா மொபைல் பேங்கிங்ல போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் பண்ணலாம். ஓகே. அது இருக்கும். அதுதான் நிறைய பேர்கிட்ட ப்ராப்ளம். அது பண்ணணும். அடுத்தது உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர், அந்த மொபைல் ஃபோன் நம்பரோட ஓடிபி அது வரும். அது முடிச்சா அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். ஆனா நெக்ஸ்ட் டேவே உங்க அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடும். சரியா? நீங்க கிரியேட் பண்ண அன்னைக்கு உங்க அக்கவுண்ட் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் உங்க அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடும். உங்க மெயில்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா AWSல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகே. உங்க கார்டுல இருக்கிற பேரும் நீங்க அட்டாச் பண்ற அட்ரஸ் ப்ரூஃபும் சேமா இருக்கணும். ஓகே. முன்னாடி உள்ள கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ நீங்க வேற யாரு கார்டை வச்சு ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அவங்க அட்ரஸ் ப்ரூஃபை தான் நீங்க என்ன செய்யணும்? அட்டாச் பண்ணணும். ஓகே. அது பிளஸ் என்ன ரீசனுக்காக இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்கன்ற இன்ஃபர்மேஷனை ஒரு மெயிலுக்கு சென்ட் பண்ணணும். அதுவும் மெயில்ல கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அது கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட். ஓகே. ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் கண்டிப்பா சஸ்பெண்ட் ஆகும். எல்லாருக்குமே ஆயிட்டு இருக்கு. ஆகும். அப்ப மெயில்ல போய் செக் பண்ணுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நான் லாகின் பண்றேன் என்னோட அக்கௌண்ட்டை aws.amazon.com. ஓகே. ஸோ நான் சைன்இன் பண்றேன். ஒரு நிமிஷம். ரூட் யூசர் ஐஎம் யூசர்னு கேக்குது. ரூட் யூசர் தான் பை டிஃபால்ட்டா இருக்கும். ஐஏஎம் யூசர் நம்ம ஐஏஎம் டாபிக் எடுத்த பிறகு அதை பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஐஏஎம் எடுத்துருவீங்களா எனக்கு? எல்லாமே உண்டு. எல்லா டாபிக்கும் வரும். ஓகே. பை டிஃபால்ட்டா எந்த ஒரு உங்களுக்கு ஐஏஎம் அக்கௌண்ட்டும் இருக்காது. இப்போ எங்க கம்பெனில ஐஏஎம் போயிட்டு இருக்கு. ஓகே. செக்யூரிட்டி பர்பஸ்க்கு எல்லாத்தையும் மாத்துறாங்க. எல்லாமே ஐஏஎம் தான் கொடுப்பாங்க. ரூட் வந்து ஒரு ஆள்கிட்ட இருக்கும். ஓகே.
அந்த கம்பெனியில் யாராவது மேனேஜர் இருக்கலாம், இல்லை விபிஆர் இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க கிட்ட இருக்கும். ஸோ 916 நான் ரூட்டில் தான் லாகின் பண்ணுறேன். 735 சப்மிட். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் மறுபடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட AWS அக்கௌண்ட்டோட கன்சோல் பேஜ் UI. ஓகே. ஸோ இப்போ இதில் நீங்கள் பர்டிகுலராக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து உங்களோட யூசர் நேம், உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே வந்து உங்களோட ரீஜன் லிஸ்ட் இருக்கும். இங்கே வந்து உங்கள் AWSல நீங்கள் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த சர்வீஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். நீங்கள் சர்ச் பண்ணான்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரீசெண்டாக, இது ஃபுல்லாமே ரீசெண்ட் சர்வீசஸ். நான் இது ஃபுல்லாக ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் எதுவுமே இருக்காது. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் AWS கன்சோலோட பேஜ். ஸோ இதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டினேன்னா உங்கள் அக்கௌண்ட்டு, பில்லிங், காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பில்லிங் தெரியும். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே இங்கே உங்களுக்கு வரும். பில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மந்த் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் மந்த் போனோம்னா 2023ல ஆக்சுவலாக நான் லாஸ்ட் மே ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு 1 இயர் தான் அக்கௌண்ட் வேலிடிட்டி. ஓகே. வேலிடிட்டின்றதை விட நீங்கள் இந்த ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறது எல்லாமே 1 இயர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன அந்த 2 இன்ஸ்டன்ஸும் 3 இன்ஸ்டன்ஸுக்குமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ எனக்கு மே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நான் எதுவுமே ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. நான் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யூஸ் பண்ணால் பே பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு டிசம்பர் மந்த் பில் பார்க்கணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டிசம்பர் மந்த் $2 ஆயிடும். ஸோ அப்படியே எனக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கு பில்லு பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே பார்த்துட்டே போகலாம். எனக்கு இயர் பழைய பில்லெல்லாம் பார்க்கணும். இங்கே $2 ஆகஸ்ட்டு $18. ஸோ இந்த மாதிரி அதுக்கு கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா $18 எதுக்காக சார்ஜ் பண்ணிருக்கு, இங்கே பாருங்க எவ்வளோ சர்வீஸ் நம்ம இருக்கு. ஓகே. லோட் பேலன்சிங்கு, லாம்டா, டேட்டாபேஸு அப்படின்றப்போ எனக்கு $14 வந்து EC டூல் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வீஸ். அதை கிளிக் பண்ணோன்னா நார்த் விர்ஜீனியா ரீஜியனில் தான் சார்ஜ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதையும் கிளிக் பண்ணோன்னா எனக்கு எங்கே சார்ஜ் ஆயிருக்குன்னா $14. நான் ரெட் ஹாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அமேசான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடு T2 மைக் கீழே அது இல்லை, இந்த இருக்கு. T3 மீடியம் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஒரு பர்டிகுலர் மாடல் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதாவது T3 மைக்ரோ அண்டு T2 மைக்ரோ அப்படின்ற சீரீஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து 1 GB RAM இருக்கும், 1 CPU இருக்கும். நான் இங்கே வந்து T2 மீடியம் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். அதனால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு வந்து 4 GB RAM 2 CPU இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். பட் இதை நான் 130 hours நான் ரன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு $14 ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து டெவாப்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணது. குபர்நெட்டிஸ் வந்து மினிமம் 4 GB RAM 2 core CPU இருந்தால் தான் அது ரன் ஆகுன்றதுனால எனக்கு இந்த சார்ஜஸ் ஆயிருக்கு. ஓகே. நம்ம டெவாப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ படிக்கிறப்போ என்ன ஆகும்னா குபர்நெட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அப் டு $20 வரைக்கும் சார்ஜ் பில் ஆகும். ஓகே. மற்றபடி வேற எதுவும் $20 எவ்வளோ வரும், 1600 700 வரும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த கான்செப்டுக்கு மட்டும், மற்ற இதுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. நம்ம T2 மைக்ரோலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்தோன்னா இதான் ரீஜியன் லிஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். US 4 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்கும், 6 இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்கு எனேபிள் ஆகலை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரீஜியன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு எனேபிள் ஆகாத ரீஜியன்ஸ். ஸோ மீதி இருக்கிற இது எல்லாமே நம்ம ரீஜியன்ஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் எனி ரீஜியன். எதுவுமே நீங்கள் எந்த ரீஜன் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் இதுலேயே அதிகமாக டேட்டா சென்டர் இருக்கிற ரீஜியன்னா நார்த் விர்ஜீனியா தான். இங்கே மட்டும்தான் 6 டேட்டா சென்டர் இருக்குது.
மத்த எல்லா இடத்துலயும் 4, 3, 2 அந்த மாதிரி தான் இருக்கு. பட் மினிமம் 2. இப்ப இந்த 2வுமே எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் பண்ணி 3 ஆக்கிட்டாங்க. 3 டேட்டா சென்டர். அதாவது 3 அவைலபிலிட்டி ஜோனு. ப்ளஸ் 4 இருக்கும், 5 இருக்கும். பட் ஹையஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் எதுன்னு கேட்டீங்கன்னா, நார்த் விர்ஜீனியால தான் இருக்கும். 6 டேட்டா சென்டர் இருக்கும். மும்பைல 2ஆ இருந்தது 3ஆ மாத்திட்டாங்க. ஓகே. ஸோ மும்பை, சிங்கப்பூர் நீங்க எங்க வேணாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அகைன் அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க எந்த ரீஜியன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் பண்றதுக்கு ரியல் டைம்ல நம்ம வந்து டிசைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து பிசினஸ் டீமோட கான்ட்ராக்ட். அவங்க பேசிப்பாங்க எந்த ரீஜியன்ல டேட்டாவா வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து கிளையண்டோட பேஸ் லொகேஷனை பொறுத்து ரீஜனை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. இல்லைன்னா கிளைண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு இந்த ரீஜன். இல்லை அந்த எதுவுமே தேவையில்லைன்னா நீங்க இருக்கிறதுல எது லோ காஸ்ட்டோ அந்த ரீஜனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மும்பை நார்த் விர்ஜீனியா கம்பேர் பண்ணீங்கன்னா நார்த் விர்ஜீனியா தான் கம்மி. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தாலே நீங்க வேலிடேட் பண்ணிக்கலாம் எந்த ரீஜியன்ல நம்ம சூஸ் பண்றதுன்னு. ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்கறதுலாம் லேட்டர் நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஓகே. இங்க செட்டிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிளா புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. டார்க் தீம் வேணுமா இல்லை கம்மியான தீம், இது லைட் தீம் வேணுமான்றது. இது வந்து என்னன்னா சப்போர்ட். நான் சொன்னேன்ல உங்களுக்கு சப்போர்ட் ரைஸ் பண்ணணும்னா ரைஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது. பட் பில்லிங்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க இங்க ரைஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. இது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா என்னென்ன இஷ்யூஸ்ல இருக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இதில் ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. நம்ம எல்லா சர்வீஸெல்லாம் நம்ம பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கூட இருக்கு, ரொபாட்டிக்ஸ், குவாண்டம் டெக்னாலஜிஸ் நிறையா இருக்கு. பட் நமக்கு தேவையான சர்வீஸ் ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். நேற்று ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இன்டர்வியூல, சிடிகேன்னா என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலாக. எங்கேயாவது இருக்கு சிடிகேன்னு கேட்டாங்களா எஸ்டிகேன்னு கேட்டாங்களா? அமேசான் சிஎஸ்டிகேவா, ரியல் டைம் கம்யூனிகேஷன் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். ஏன்னா எடுக்கும்போது ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஒர்க் பண்ணதில்ல, எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஏன்னா எவ்வளோ சர்வீஸ். பெங்களூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். ஸோ அங்கே மோஸ்ட்லி இந்த கொஸ்டினை தவிர, இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக ஓப்பனாகவே சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஏதோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இல்லை. பட் அதை கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எஸ்டிகேன்றது வந்து ஆண்ட்ராய்டில் வரும். ஆண்ட்ராய்டு வரும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டா? ஆமா. ஆனா அவங்க கேட்டது சிடிகேன்னு என்னமோ சொல்லுவாங்க. சிடிகேன்னு ஒன்றும் இல்லைல்ல. இந்த இருக்கு சிடிகே, அமேசான் சிடிகே பாலிசி வேலிடேஷன் அண்ட் சிந்தசிஸ் இங்கெல்லாம் இருக்கு. ஆனா மேல இல்லை. அமேசான் சிடிகே லேயர் கைடு. பட் மேலே ஏன் வரல? சிடிஎன் டிஸ்ட்ரிபியூஷன் அமேசான் சைமிஸ்டிகே இல்லை, சைமிஸ்டிகேவை தான் அவங்க சிடிகேவான்னு சொல்றாங்களான்னு தெரியல. நான் அதை ஃபைன் பண்றேன். நேற்று ஃபுல்லாக 3 ரவுண்டு 3 ரவுண்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் நம்ம ஏடபிள்யூஸோட கன்சோல் பேஜஸ். ஸோ நீங்கள் உங்கள் பில்லிங்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே. இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் இந்த கன்சோல் பேஜை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாங்களால உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இங்கே ஓகே. ஸோ நம்ம நெட்வொர்க்கை பார்த்ததுனால சின்ன சர்வீஸ் உங்களுக்கு அதை ஷோ பண்ணி காட்டுறேன், எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நார்த் விர்ஜீனியாவில் இருக்கேன். விபிசி போகிறேன். ஒரு ரீஜியன்ல நீங்க கிரியேட் பண்ற நெட்வொர்க் அடுத்த ரீஜியன்ல காட்டாது. ஓகே. ஓகே. இப்போ இங்க போனீங்கன்னா இங்க நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிஐடிஆர் 172.31.0016 நெட்வொர்க் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நான் ஒரு இதில் காப்பி பண்ணிக்கிறேன். நோட் பேடு
இதுதான் என்னுடைய நெட்வொர்க் 172.31.00.16 கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்நெட். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க சப்நெட்ஸ் டிஸ்பிளே இருக்கா. இதுதான் இதுல இருக்கிற சப்நெட்ஸ் 0.020 அப்புறம் பார்த்தீங்கன்னா 32 20 தானே 20 பிரிச்சிருக்காங்க பாருங்க. 20 பிரிக்கும் போது 16 பார்த்தோம். அப்போ தான் இருக்கிற நெக்ஸ்ட் 16 அப்புறம் 32 அப்புறம் 48 64 80 நிறைய போகலாம். அப் டு 200 மேல வரும். ஆனா இவங்க 6 தான் 2 4 6 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 கொஞ்சம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்க, இடையில 25 பிரிச்சிருக்காங்க. ஏன்னா இது பெரிய நெட்வொர்க் இல்லையா. பெரிய நெட்வொர்க் அந்த 20யுமே மறுபடியும் பிரிக்கலாம். சப்டிவிஷனா பிரிக்கலாம். இப்போதைக்கு அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம மேனுவலா பிரிக்கும் போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இதனாலதான் நம்ம அதை பார்த்தோம். ஸோ இந்த விபிசிக்கு இந்த சப்நெட்டுக்கும் நம்ம படிக்கணும். அதாவது இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவோம். இந்த நெட்வொர்க்கை நம்ம 192 சீரிஸே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 192.168 10.0 இதை இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் நெட்வொர்க். அது பேரா சாரி. இங்க வந்து மை விபிசி டிஃபால்ட்டா ஒரு விபிசி கொடுத்துருவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்படி நம்ம கொடுத்துட்டு இதை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஒரு விபிசி கிரியேட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் சப்நெட் கிரியேட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ண அந்த இங்க செலக்ட் ஆகும். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இங்க என்ன செய்யணும், அதுக்கு ஒரு பேர் கொடுத்து எந்த டேட்டா சென்டர்ல கிரியேட் பண்ணணுன்றதையும் கொடுத்துட்டு அதோட ஐடியா நம்ம பிரிச்சோம்ல அது ஒவ்வொன்றா கொடுத்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்நெட் கிரியேட் ஆயிரும். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே நீங்க எல்லாரும் AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஏன்னா இமீடியட்டா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புங்க. நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ அக்கௌண்ட் பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க, செக் பண்ணேன். ஏன்னா நீங்க பே பண்ணாம மட்டும் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். ஒரு மேபி மினிமம் அமௌண்ட் கூட 100 கூட வந்திருக்கலாம். அது நீங்க பே பண்ணாம இப்போதான் அது எல்லாமே நடக்குது. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. ஸோ அந்த மினிமம் பேமெண்ட் நீங்க பண்ணலைன்னா உங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது சப்போர்ட் டீமுக்கு இது பண்ணிக்கலாம். தேவையில்லை. நீங்க புது மெயில் ஐடி போட்டு எப்போ கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணி. எத்தனை மாசம் இருக்கலாம்? 90 டேஸ்க்கு மேல ஆச்சு, வருஷ கணக்காச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி. அப்படி சொல்லுங்க. அப்படின்னா ஒரு வருஷம் தானே, திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லை. ஆமா, அதனால புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. புது மெயில் ஐடி, புது அக்கௌண்ட். சரி, கண்டிப்பா. சேம் மெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. அது பழைய ப்ரூஃப்ஸ் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ? புது பழைய அக்கௌண்ட் என்னோட நேமே யூஸ் பண்ண முடியுமா மறுபடியும்? ஏர் இது வேணா வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த ப்ரூஃப் ஏதோ கொடுக்கணும் நீங்களா, அதுவும் என்னோடதே கொடுக்கலாமா? உங்களுக்கு என்னாச்சு? உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? என்னது இதே மாதிரி தான், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓபன் பண்ணது. இந்நேரம் கிரியேட் பண்ணுங்க. வேற மெயில் ஐடி, மற்றது எல்லாமே சேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெயில் ஐடி மட்டும் வேற கொடுக்கும். மெயில் ஐடி மட்டும் வேற. ஓகே ஓகே, சரி, கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். AWS. சரிங்க. கிளாஸ் திருப்பி நாளைக்கு இருக்குமா? இல்ல, அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, ஓகே. ஸோ நாளைக்கு இப்போ முடிச்சிட்டு இன்னைக்கு எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நான் டைமிங் அப்டேட் பண்றேன் ஈவினிங் எல்லாரும் பேசி. ஓகே, ஓகே, தேங்க்ஸ்.